இன்னைக்கு ஒரு சண்டே மினி விளாக் பார்த்துடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு மினி விளாக்லாம் எடுக்கிற மாரி இருக்கு. ஸோ வீடுலாம் ஷிஃப்ட் பண்ணதுனால வீடியோஸ் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். புட்டுவ நாங்க வெளில கூட்டு போறோம்னு தெரிஞ்சாலே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. பட் ஏன் இன்னைக்கு இவ்ளோ அப்செட்டா இருக்காங்கன்னா, இன்னைக்கு என்ன டே? போலியோ ட்ராப்ஸ் டே. ஸோ புட்டுக்கு போலியோ போட போயிருந்தோம். மேடம் கொஞ்சம் அழுதாங்க. அதனால கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா, போலியோ ட்ராப்ஸ் போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்க புட்டுக்கு ஹேர் கட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப ட்ரிம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலேயே ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். புட்டுக்கு மெயினாக ஹேர் கட் பண்ண ரீசனே அவங்க எனக்கு குடுமி போட விட மாட்டாங்க. அதுவும் இந்த வெயிலில் ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கும் இல்லையா? முடி வேறு பார்த்திங்கன்னா நல்லா சுருட்ட முடி. சரி ஓகே மொட்டை போடலான்னு பார்த்தோம். ஒரு சில ரீசனால் அது போட முடியல. அதனால் ஹேர் கட் வீட்டிலே பண்ணிட்டோம். நம்மளே வீட்டில் ஹேர் கட் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது தான். பார்க்கவும் அப்படியே பாய் பேபி மாதிரியே இருந்தாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட் இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தோம். வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே பாய் பேபி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த போலியோ ட்ராப்ஸ் போட்டால் மை போடுவாங்க இல்லையா? அதை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விளையாடி விளையாடி அவங்களே டயர்டாகி தூங்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் எப்பயாவது தான் நடக்கும். இந்த தொட்டில் பழக்கத்தில் எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி அதிசயங்கள் அப்பப்போ நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டயர்டாகி அவங்களே பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. அந்த கேப்பில் நாங்களும் பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி சாப்பிட்டோம். அம்மா கையால் செஞ்ச பிரியாணி சொல்லவே வேணும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.